ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம்னால என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ டாக்டர் வந்து ஒரு 2 months பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொன்னார். ஸோ இப்போது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சு ரெசிபி வச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணி போடுறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவுலில் நான் வந்து ஒரு 9 பாதாம் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 15 cashew nuts, அப்புறம் அஞ்சீர் வந்து ஒரு 4 ஆட் பண்ணுறேன். அப்புறம் டேட்ஸ் வந்து சீட்லெஸ், நான் சீட் எடுத்துகிட்டு ஒரு 5 to 6 டேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 1 hour நல்லா ஊற வச்சிட்டேன், சோக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஜாரில் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து மில்க் வந்து ஒரு 300 ml இல்லை 400 ml வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 300 ml வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1/4 கப் சுகர், அப்புறம் ஒரு 1/2 tablespoon வந்து இலைச்சி ஏலக்காய் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் இப்போ வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 minutes வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். இதில் வந்து நீங்கள் ஐஸ் கியூப் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சுகர் இல்லை ஹனி கூட யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.